ஐயா ராசாக்களா செய்ச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதை விட இங்க இனிமேதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை அதிகமா இருக்கு. இப்போ ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றதுல காலரை தூக்கிட்டு சொல்லலாம். டிபி ட்ரூப்ஸ் நமக்கும் அதுல ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பா அரசியல் சதுரங்கம் சேனல் எந்த கட்சி யார் அப்படிங்கிறதுலாம் இல்லாம மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் எவ்வளவு பாடுபட்டு இருக்காங்க, இதை நான் ஒவ்வொரு வீடியோவா பேச பேச அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி ஏகப்பட்ட இடத்துல என்னையும் பிரபலமாக்கி நம்ம சொல்லக்கூடிய கொள்கைகளையும் பிரபலமாக்கி நம்ம சொல்லக்கூடிய நியூஸையும் அங்கே ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. ஹேட்ஸ் ஆஃப். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்க இல்லைன்னா இந்த வெற்றி அரசியல்வாதி மாதிரிலாம் கிடையாதுங்க. அஸ் அ யூடியூபரா நான் நீ பத்திரிகையாளர்னோ இல்லாட்டி அந்த கட்சிக்காரனோ அப்படிலாம் கிடையாது. ஒரு சக மனிதனா சக தோழனா எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த சப்போர்ட் அடுத்த ஜென்ரேஷனை நோக்கி போகணும். அடுத்த மாற்றம் இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்க வேண்டும். என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னும் ஒரு சில வீடியோக்கள் நம்ம அரசியல் சதுரங்கத்துல வரப்போகுது. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். தாவேகா அவர் வெளியிலே வரமாட்டார். அவர் பிரச்சாரத்துக்கு போக மாட்டார். எப்பா அவரெல்லாம் எங்கப்பா கட்சி? 234 தொகுதிக்கு நிற்க வைக்கிறதுக்கு கேண்டிடேட் இருக்கா? அவரு அவ்வளோதாங்க, 10 சீட்டா அவ்வளோலாம் கிடையாது, ஒரு சீட்டும் கிடையாது, அது எல்லாம் தோல்விதான் இப்படின்னு சொல்லி அவர் மேல வைத்த அவதூறுகள் ஏராளம். அவருடைய குடும்ப பிரச்சனைகளை தெருவில் இழுத்து விட்டு அதை வச்சு அரசியல் செய்ய நினைச்சாங்க. எப்படி பின் அரசியல் செய்வாங்களோ அதே மாதிரியே குடும்ப அரசியல், அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்றது, அவர் தவறானவர் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ப்ரொஜெக்ட் பண்றது, அவர் கொலைகாரர் அப்படின்னு சொல்லி அந்த கரூர் இன்சிடென்ட்டை வச்சு அவரை கார்னர் பண்ணது, இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலையும் மிகப்பெரிய முட்டுக்கட்டை எல்லாமே போட ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் எல்லாத்தையுமே தகர்த்தெறிந்து அந்த மனுஷன் மட்டும் செய்யலத. அவரை நம்பி இருந்த, அவருக்கு பிடித்தமான, அவர் சொல்ற மாதிரி அவங்களுடைய அண்ணன்கள், அக்காக்கள், தம்பிகள், அம்மாக்கள், அப்பாக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து எல்லா இடங்களிலுமே விஜய் அவர்கள் போட்டி போட்டார் அப்படின்னு சொல்றதை விட அங்க விசில் சின்னம் விஜய், அவ்வளவுதான். யார் அங்க கேண்டிடேட், அவங்களுடைய பெயர் என்ன, அவங்களுடைய பூர்வீகம் என்ன, அவங்களுடைய சாதி என்ன, மதம் என்ன, இது எதுவுமே பார்க்காம விஜய்க்காக நான் இந்த ஓட்டை போடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு 100க்கும் அதிகமான தொகுதிகள்ல இதுவரையிலும் முன்னிலையில் நிற்கிறார். இந்த 100க்கும் அதிகமான தொகுதி வந்த அரசியல் கட்சி தொடங்கின 2 மாதங்கள்ல எந்த கட்டமைப்பும் இல்லை அப்படின்னு சொன்னவங்க மத்தியில அதுவும் 2 பெரிய பூதாகரமா இருக்கக்கூடிய கட்சிகள். திமுக சாதாரண கட்சியா ஒரு கட்சியை வீழ்த்துவதற்கு 28 கட்சியினுடைய கூட்டணியை அமைத்தார் ஸ்டாலின் அவர்கள். அந்த 28 கட்சியினுடைய கூட்டணி வெற்றி பெற்றதா அப்படின்னு கேட்டா கொளத்தூர்லயே ஸ்டாலின் அவர்களை அவரால் பாதுகாக்க முடியல. தாவேகா முன்னாடி மண்டி போட்டு இன்னைக்கு அவங்களுடைய தோல்வியை உறுதி செய்ய போகிறார் இப்போதைய முதலமைச்சர். நாளைக்கு அவர் ராஜினாமா செஞ்சிருவார். இப்போது அவர் தானே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், அடுத்ததா எல்லாமே மாறிடும். என்டையர் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது மாறப்போகுது. இதனால் வரையிலும் யூடியூப்ல பேசின அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு கருத்து சொன்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரசாங்கமா வாயை மூடிட்டு தான் இருக்கணும். நாம் ஏதாவது சொல்லிட்டா நம்மளை சாதியவாதிகளாக ப்ரொஜெக்ட் பண்றது, எதையாவது பேசிட்டா மதவாதிகளாக ப்ரொஜெக்ட் பண்றது, எதிர்த்து கேள்வி கேட்டுட்டா சங்கி அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுப்பது. விஜய் அவர்களுக்கு கொடுக்காத பட்டமா? அவர் நேரடியா திருச்செந்தூர் போயிட்டார், சங்கி விஜய் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வேளாங்கண்ணி போறப்போறான்னு சொன்னோன்னே அங்க இருக்கக்கூடிய சில பாதிரியார்களை கூப்பிட்டு வச்சு அவர் அங்க வரப்போறாராம்பா, அவருக்கு எதிராக ஏதாவது பேசுப்பா அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விடுறது. தர்காக்கு போறாரான்னு சொல்லி பார்த்தா என்னப்பா இஸ்லாமியர்களை ஏமாத்த போறியா அப்படின்னு சொல்லி இப்படி பல இடங்களிலிருந்து பல முட்டுக்கட்டைகள் அப்படிங்கிறது எல்லாமே போட்டு அதை எல்லாமே உடைத்து இன்னைக்கு மக்கள் மத்தியில நான் இருக்கேன், எனக்காக நீங்கள் இருக்கீங்க, இதுதான் பெரிய கூட்டணி அப்படின்னு சொல்லி நிரூபித்திருக்கிறார். சரி, இதன் பிறகு என்ன நடக்கும்? 2006 நடந்த மாதிரியான ஒரு தொங்கு சட்டசபையா அப்படின்னு கேட்டா அதுக்கு கண்டிப்பா இன்று இரவு 10 மணி வரை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். எல்லா தொகுதிகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறதுலாம் கடந்து வந்த பிறகும் ஒருவேளை தொங்கு சட்டசபையாக இருக்கும் பட்சத்தில் எப்படி இருக்கும்? திமுகல இருந்து பல கூட்டணி கட்சிகள் வெளியேறிடுவாங்க. நேத்துல இருந்து முந்தா நேத்து அரசியல் சதுரங்கம் பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏகப்பட்ட உரசல்கள் அங்க உருவாக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய அது என்ன வெட்டி ஒட்டப்பட்ட கூட்டணி, பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அங்க இருக்கக்கூடிய கனிமொழி அக்கா அவர்களும் மாத்தி அதிமுகவினுடைய கூட்டணியை பத்தி தான் யோசிச்சாங்களே தவிர அவங்க கூட்டணி எப்படி இருக்கு, அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா அவங்க சரியா வேலை செய்யலன்னு சொல்லி அவருடைய திருமாவளவன் அவர்களுடைய வாயிலிருந்தே நமக்கு நேற்று செய்திகள் வந்தது. அந்த பக்கமா இருக்கக்கூடிய சிபிஎம் திமுக எங்களுக்கு சரியான அந்தஸ்தை தரவில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கலக குரல் உருவானது. வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் மத்தியில பெரிய எழுச்சி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. பிரேமலதா அவர்களை பொறுத்த வரைக்கும் இல்ல
கண்டிப்பா மே 4ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கை பத்தி நாங்க விவாதிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது எதுவுமே இல்லாம எந்த கூட்டணியும் போகாம ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி தாவேகா சொல்லி இருப்பதால் அவங்க கூட கூட்டணி வைக்க, அதாவது இனிமே கட்சிக்காக கிடையாது ஆட்சிக்காக. இவ்வளவு நாள் கூட்டணி வச்சிருந்தா அது கட்சிக்காக இருந்திருக்கும். ஆனா இனி கூட்டணி வைப்பது ஆட்சிக்காகத்தான் இருக்கும். அப்படி ஆட்சிக்காக கூட்டணி வைக்கும் போது கூட்டணியில் மீண்டும் அரசியலிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எப்படி தமிழ்நாட்டை வழிநடத்த போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இதோடு நம்முடைய சவால்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா இனிமேதான் சவால் ஆரம்பமாகுது. தாவேகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்சி முன்வைத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் ஏராளம். அந்த வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்ற வேண்டும். மக்கள் அவங்க மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையில 1% குறைந்தால் கூட அதை குறைய வைப்பதற்காக இப்ப திமுக பல பிளான் போடுவாங்க. ஏகப்பட்ட இடத்துல பல பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. நிறைய இடத்துல அவங்களால என்னென்ன முடியுமோ தாவேகாவினுடைய எம்எல்ஏக்களை வாங்குறதுக்கு, விலை கொடுத்து வாங்குறதுக்கு, அங்க இருக்கக்கூடிய அரசியல் சிக்கலை பெரிதாக்குவதற்கு நிறைய வேலைகள் செய்வாங்க. நான் இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இணையதள ஊப்பிகள் இனி கடுமையா அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுவும் இப்ப யாரெல்லாம் தாவேகாக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்களோ, நான் உட்பட சொல்றேன், நாங்க எல்லாம் வேட்டையாடப்படுவோம். எழுதி வச்சுக்கோங்க. இது நடக்காது நீங்க நினைக்க வேண்டாம். என்ன அரெஸ்ட் செய்ய முடியாது, ஏன்னா அதிகாரம் அவங்க கிட்ட இருக்காது. பட் எங்க மீது எல்லாமே இன்னும் பலவிதமான அவதூறுகளும் ஏகப்பட்ட அவிழ்த்தடிக்கப்பட்ட பொய்களும் இங்க வந்துகிட்டே இருக்கும். எங்களை இலக்கா வச்சு இந்த லேயரை உடைச்சாதான் சோசியல் மீடியால அடுத்ததா விஜய் அவர்களை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்றதுனால இப்ப இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அங்க தாக்குதலுக்கு உட்படுவார்கள். எங்களை மாதிரியான யூடியூபர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நான் உட்பட எல்லாரையுமே அவங்க பெரிய அளவுல ஒரு பெரிய டிமோட்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது எல்லாமே நடக்கும். அப்ப இவ்வளவு நாள் அந்த இணையதள ஊப்பிகள், வாடகை வாய்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் இவங்கெல்லாம் விஜய் அவர்களை மட்டும்தான் எதிர்த்து பேசிட்டு இருந்தாங்க. பட் இனிமே விஜய் அவர்களையோ விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இவங்களெல்லாம் எதிர்த்து பேச முடியாதுங்கிறதுனால யார் யார் அடிமட்டத்திலிருந்து இவங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ, அடிமட்ட தொண்டர்களுக்கு யார் யார் பெரிய அளவுல ஒரு நாலேஜ் கொடுத்துட்டு இருக்காங்களோ, பொதுமக்களுக்கு உண்மை என்ன அப்படிங்கிறத புரிய வச்சுட்டு இருக்காங்களோ, அவங்க தான் அவங்களுடைய பிரைம் டார்கெட்டா இருக்க போகுது. இதுக்கு மேல நீங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட்ல மட்டும்தான் அடுத்ததா அரசியல் சதுரங்கத்தை நம்மளால கொண்டு போக முடியும். எஸ், அரசியல் சதுரங்கம் தொடர்ந்து செயல்படும். மிகப்பெரிய அது ஒரு ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் பேச வேண்டும் அப்படின்னு பல முறை நினைச்சிருக்கேன். ஆனா அரசியல் பேசி நிறைய இடத்துல எனக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற ஒரு சேனலை வச்சுட்டு இருந்த நான் திடீர்னு அரசியல் பேச வந்து அங்க இருக்கக்கூடிய ஃபேன் ஃபாலோவர்ஸை கூட என்னால் இழக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு நினைச்ச அந்த காலங்கள் எல்லாம் தாண்டி இப்ப பேசலைன்னா இனி எப்பவுமே பேச முடியாது அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலைமை வரும்போதுதான் அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி அதற்கான பேராதரவு உங்கள் மூலம் கிடைத்தது அப்படிங்கிறதுலாம் மறக்க முடியாத ஒரு விஷயம். வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டா இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப என்னையும் ஒரு அரசியல்வாதி ஆக்கிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் இப்போ நிறைய அமைச்சர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. கீதா ஜீவன்லாம் 30,000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்துல கீழே விழுந்து கிடக்காங்க. KN அவர்கள் வீழ்ந்து கிடக்காங்களா, வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. கொளத்தூர் தொகுதியில முடிஞ்சிருச்சு. MK ஸ்டாலின் அவர்கள் தோல்விதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சேப்பாக்கத்துல அப்போவோ இப்போன்னு சொல்லி ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய இடத்துல எங்க சொல்ல போனா அந்த துறைமுகம் தொகுதியில மட்டும்தான் சேகர்பாபு அவர்கள் கொஞ்சம் லீடிங்ல இருக்காரு. அதையும் தாண்டி அடுத்ததா வேற யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வில்லன்ட்ட ஒரு ஹீரோ அடி வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒரு ஹீரோ நல்ல பிரம்மாண்டமான ஒரு வில்லன்ட்டு வந்து அடி வாங்கலாம், அதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனா எதுவுமே இல்லைன்னு நீ சொல்லிட்டு இருந்த ஒரு சின்ன சின்ன பசங்க இருக்காங்க பாருங்க. நீங்க எல்லாம் பெரிய பெரிய அமைச்சர்களா இருப்பீங்க. 31 அமைச்சர்கள் இன்னைக்கு தடுமாற்றத்துல இருக்காங்க. 31 அமைச்சர்களுக்கு மேல இங்க மக்கள் அவங்களை கீழே போட்டு மிதிச்சு தள்ளி இருக்காங்க. எத்தனை அமைச்சர்கள் அப்படிங்கிறீங்க? சாதாரணமா பேரே தெரியாத தாவேகாவினுடைய வேட்பாளர்கள் முன்னாடி மண்டிட்டு, ஆமா நாங்க தோத்துட்டோம், வேற வழி இல்லப்பா, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்ல வருவாங்க பாருங்க. இதை விட அடுத்ததா சென்னை முழுவதுமா ஐடி பசங்களை கேவலப்படுத்தினது, படிச்சவங்களை கேவலப்படுத்தினது, எல்லாத்தையும் தற்கொலைன்னு சொன்ன அண்டா இந்த நெல்சன் மாதிரியான ஊடகவியலாளர்கள், கார்த்திகை செல்வனாக இருக்கட்டும், இந்த மெயின் மீடியாவில் இருக்கக்கூடிய பல நபர்கள் அவங்களுடைய முகத்திரை இனி கிழிக்கப்பட வேண்டும். இவ்வளவு நாள் நீங்க திமுகவினுடைய ஆதரவு பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்துல இருந்து எங்க மத்தியில நடுநிலையா ரொம்ப பெரிய உங்களுடைய தோற்றத்தை காண்பித்து அசுர பலம் எங்களுடைய பலம் தான் அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வச்சுட்டு இருந்தீங்கல்ல, அது எல்லாமே இன்னைக்கு முடிவாகுது, முடிச்சு வைக்கப்படுது. இனிமே புதிய தமிழ்நாடு, புதிய தமிழகம், புதிய தமிழ்நாட்டினுடைய அரசு, அவ்வளவுதான். சரி, அடுத்ததா இதுல ரொம்ப முக்கியமான பரிதாப நிலைமையில் இருக்கக்கூடிய 2 கட்சிகள் என்னால பார்க்க முடியுது. அதிமுக அவங்களுடைய பெஸ்ட்டை செய்ய தவறிவிட்டார்கள். ஆனாலுமே அவங்களுடைய ஓட் பேங்கிங் பெரிய அளவுல பாதிக்கப்படாமல் இருந்தது. கண்டிப்பா தாவேகா வந்துச்சுன்னா அதிமுகவினுடைய ஓட்டை தான் பிரிக்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, உண்மையிலேயே பிரிச்சது எல்லாமே திமுகவினுடைய ஓட்டை தான் பிரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாஜக
தமிழ்நாடு பாஜக ஏகப்பட்ட இடத்துல சொதப்பல் சொதப்பல் சொதப்பல். அவங்க அரசியல்ல எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள், ஏன் மாநில தலைவர்ல இருந்து அடுத்ததா பல விஷயங்களை திரும்பி திரும்ப ஒரு தவறான முன்னோட்டமா செய்து கடைசி வரையிலும் தமிழ்நாடு பாஜக சோழி முடிக்கப்பட்டு விட்டது. இங்கே தமிழ்நாடு பாஜகவால வளர்ச்சி பாதைக்கு எட்டவே முடியாத நிலைமை வந்து நிற்கிறதோ அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இருக்கிறது. ஸோ தமிழ்நாடு பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க கால் ஊன்ற வேண்டும் என்றால் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக, இங்க இருக்கக்கூடிய அரசியல் களத்திற்காக உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த பக்கம் தமிழ்நாடு பாஜக அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸ் ஒரு 4 தொகுதியில வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. சிபிஎம், சிபிஐ அப்படிங்கிறதெல்லாம் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. இந்த பக்கமா தேமுதிக 1-2 சீட்டுகள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது விசிகாவும் 2 தான், மேக்சிமம் 2 இல்லாட்டி 3 அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இங்க இருக்கக்கூடிய வீழ்த்தப்பட்ட கட்சியில ரொம்ப முக்கியமான கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நல்லபடியான ஒரு கட்சி. ஆனா என்ன, கடைசியா இந்த நாம் தமிழர் கட்சிக்காக வேலை செஞ்சவங்க சாட்டை துரைமுருகன் அவர்கள், இடும்பவனம் கார்த்திக் அவர்கள், அதாவது சீமான் அவர்களுக்கு அடுத்த லேயர்ல இருந்த நிறைய பேர் வெறும் விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிறத மட்டும்தான் பேசினீங்களே தவிர மக்கள் அரசியல், மக்களுக்கான நீதி, திமுக என்ன செஞ்சிருக்காங்க, திமுகவினுடைய அயோக்கியத்தனம், அவங்க செய்த ஊழல், அவங்க எப்படி மிரட்டுறாங்க, அவங்க எப்படி மக்களை ரொம்ப பெரிய அளவுல பயமுறுத்துறாங்க, அவங்க மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யல அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சாங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் வரக்கூடாது, கூத்தாடி வரக்கூடாது, தற்கொலைகள் வரக்கூடாது, விசிலடிச்சாங்க குஞ்சு வரக்கூடாது இப்படின்னு சொன்னக்கூடிய கட்சிகளாக இந்த நாம் தமிழர் கட்சி அவங்களே குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் முழுவதுமாக புதைக்கப்படவில்லை. இப்பவே நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் சுதாரிச்சு எந்திரிச்சு வந்து இல்ல ஓகே இனி நாங்க மக்களுக்கான அரசியலை செய்யறோம், விஜய் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு மட்டும் எங்க கிட்ட இருந்தது தவறுதான், மக்களுக்கான முடிவுகளை எடுத்துட்டாங்க, அடுத்ததான் நாங்க சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களே ரிஃப்ரெஷ் பண்ணிக்கல அப்படின்னா அதுவும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. திமுகவினுடைய கூட்டணியா இருக்கக்கூடிய விசிகா கண்டிப்பா அவங்க ரிஃப்ரெஷ் பண்ணி ஆகவே வேண்டும். ஏன்னா வேற வழியே கிடையாது. இவ்வளவு நாள் திமுகக்கு எந்த அளவுக்கு நம்ம திருமாவளவன் அவர்கள் முட்டு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது கேட்டா அவருக்கே தெரியாது. ஏன்னா அவருடைய கட்சியை மறந்து திமுகக்கு முட்டு கொடுத்த முதல் முக்கியமான தலைவர் யார் அப்படின்னு கேட்டா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். அப்படிப்பட்ட திருமாவளவன் அவர்கள் இனியாவது விசிலடிச்சா குஞ்சுகளை எங்க வைக்கணுமா, அவங்கள தியேட்டர்லயே வச்சா போதும், அவங்களெல்லாம் சட்டசபைக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொன்னவர் தான் இவர். இனி அவர் என்ன செய்ய போறாரு, அவருடைய கட்சியை எப்படி காப்பாற்ற போகிறார்? ஏன்னா அவருடைய கட்சி இப்போ திமுக பாதி ஐக்கியமாயிட்டாங்க, இன்னும் பாதி மட்டும்தான் விசிகாவுடன் ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஸோ அவங்களுடைய இன்டர்னல் பிரச்சனையே நிறைய இருக்கு. எனக்கு நீங்க சீட்டு தரல, அதனால விசிகா தோல்வி அடைஞ்சிருச்சு, எனக்கு மட்டும் நீங்க சீட்டு தந்திருந்தீங்கன்னா நாங்க வெற்றி பெற வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் திருமாவளவன் அவர்களை மீண்டும் ஒரு பிரஷருக்கு உட்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது முடிவு கிடையாது, இது ஜஸ்ட் பிகினிங். ஸோ ஒரு மாற்றத்துக்காக உழைத்த அனைத்து டிபி ட்ரூப்ஸ், உங்களுடைய எல்லோருடைய அந்த நம்பிக்கை வீண் போகல, உங்களுடைய உழைப்பு வீண் போகல, உங்களுடைய முயற்சிகள் வீண் போகல. நாம வென்றிருக்கிறோம். இந்த வெற்றி ஒவ்வொரு குடும்பத்துக்கான வெற்றி. இந்த வெற்றி உண்மையிலேயே தூய சக்திக்கும் தீய சக்திக்கும் நடந்த போர்ல தீய சக்தி வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிறதுக்கான வெற்றி. இந்த வெற்றி ஒரு மிகப்பெரிய மகத்தான வெற்றி. காரணம், அடுத்த 5 வருஷம் இங்கிருந்து நாம நிறைய விஷயங்களை புதுசா உருவாக்க போகிறோம். ஒவ்வொரு கட்சியும் அடிப்படையில் மக்களுக்கு எதிரான கட்சிகள் இன்றோடு மூடப்பட வேண்டும், புதைத்து மூடப்பட வேண்டும். அதற்கான வேலையை இந்த 5 வருஷம் செய்ய போறோம். அடுத்த எலெக்ஷன்ல வேற மாதிரியான ஒரு எலெக்ஷனை எல்லா கட்சிகளும் சந்திக்க வேண்டும். அது தாவேகா உட்பட நான் சொல்றேன், எல்லாருமே மக்களுக்கான ஒரு கட்சியாக, மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்துடன் நாம அடுத்த கட்ட தலைமுறையை கொஞ்சம் கொஞ்சமா தட்டி எழுப்ப போறோம். என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.